பார்வையாளர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கம். இன்று காலை எழுந்தவுடன் ஏதேனும் ஒரு கோவிலுக்கு போக வேண்டும் என்ற ஒரு எண்ணம் தோன்றியது. திருவண்ணாமலையில் உள்ள வடவீதி சுப்பிரமணியர் கோயிலுக்கு போகலாம் என்று போனால், உள்ளே கால் வைக்க முடியாத அளவுக்கு ஒரு கூட்டம் இருந்தது. இன்று சூரசம்ஹார நாள் போல இருக்கிறது. அதனால் எல்லா முருகன் ஆலயங்களும் ரொம்ப பரபரப்பாக இருந்திருக்கும் போல தெரிகிறது. சரி, வேறு ஏதேனும் ஒரு இடத்திற்கு போகலாம் என்று ஒரு எண்ணம் ஏற்பட்டது. நான் வானாபுரத்தில் தமிழாசிரியராக பணிபாற்றிக் கொண்டிருந்த காலத்திலே, அதற்கு சற்று தொலைவில் உள்ள பழையனூர் மலையில் ஒரு முருகன் கோயில் இருப்பதாக மாணவர்கள் சொல்வார்கள். எப்போதேனும் ஒரு நாள் வாங்கள் ஐயா போகலாம் என்று கூட சொல்லிக் கொண்டிருந்தார்கள். எனக்கு அப்போது அதற்கான வாய்ப்பு இல்லை. சரி, இன்று அந்த நினைவு எனக்கு வந்தது. திருவண்ணாமலையிலிருந்து சுமார் 25 கிலோமீட்டர் தூரத்தில் அது இருக்கிறது. சரி, என்று போய் பார்த்து விடுவது என்று முடிவு செய்து புறப்பட்டு போனேன். ஒரு 7 மணிக்கு கிளம்பி சென்றேன். வானாபுரம் குங்கிலி நத்தம் வழியாக போயிட்டு, குங்கிலி நத்தத்திலிருந்து இடது பக்கம் திரும்பினால் ஒரு 3 கிலோமீட்டர் தூரத்திலே அந்த மலை வருகிறது. நான் போகும்போது வழியில் விசாரித்தபோது, மலையில் எவ்வளவு உயரத்தில் சாமி இருக்கிறது? எத்தனை படிகள் இருக்கும்? ஒரு 100 படிகள் இருக்குமா? என்று ஒருவரை கேட்டேன். 100க்கும் மேல கூட இருக்கும் அப்படி என்று சொன்னார். ஒரு 200 படிகள் இருக்குமா? என்று சொன்னேன். இருக்கும் என்று சொன்னார். சரி, நம்பி போயாகிவிட்டது. அங்கு போனால் யாருமே இல்லை. என்னுடைய 2 சக்கர வாகனத்தை கீழே நிறுத்திவிட்டு படியேறும் முயற்சியில் போனேன். கொஞ்சம் எண்ணிக்கொண்டே போகலாமே என்று கூட நினைத்தேன். சுமார் 700 படிகள் ஏற வேண்டியிருந்தது. ரொம்ப உடல் என்று அலுத்து போயிற்று. இருந்தாலும் இறைவன் அழைக்கிற ஒரு அழைப்பு. இன்று அதை பார்த்தே ஆக வேண்டும் என்ற ஒரு நினைப்பு இருந்ததனால், முயற்சிகள் சற்றும் பின்வாங்காமல் நான் இந்த மலையின் மீது ஏறி வந்து இறைவனை தரிசித்து வந்திருக்கிறேன். இந்த ஊரை சுற்றி, அதாவது இந்த மலையைச் சுற்றி குவாரிகள் நிறைய இருக்கிறது. அருகில் உள்ள சிறு சிறு மலைகள் எல்லாம் கல் குவாரிகளாக இயங்கிக் கொண்டிருக்கின்றன. அது ஒரு செய்தி. இந்த மலையிலே ஒரு ஏறியவுடன் ஒரு இனிமையான ஒரு மகிழ்ச்சியான உணர்வு இருந்தது. முருகன் மிக தனிமையில் இருந்தார். வழக்கமாக அது வள்ளி தெய்வானை இருக்கும். இப்போ அப்படி இல்லாமல் வெறும் முருகன் மட்டும் கையில் வேலோடு இருந்த ஒரு காட்சியை பார்க்க முடிந்தது. அது உங்களுக்கு இந்த காணொளியிலே பின்னால் அதை காட்டுகிறேன். அதேபோல சுற்றிலும் ஒரு இயற்கையான சூழல் பார்ப்பதற்கு மிக மிக அழகாக இருந்தது. போகும் வழியில் ஒரு நீரூற்றுகள் அங்கங்கு அந்த தண்ணீர் வழிந்து கொண்டு மலை முழுவதும் தண்ணீர் கசிந்து கொண்டு இருக்கிறது. படிகளில் கூட அந்த ஈரம் படிந்து ஒரு 2, 3 இடங்களில் அப்படி கொஞ்சம் கவனமாக போகும்படியாக இருந்தது. மற்றபடி படிகள் எல்லாம் அழகாக அமைந்திருக்கிறார்கள். சிறிய படிகள் தான். ஏறுவதற்கு எளிமையாக தான் இருக்கிறது. படிகளுடைய எண்ணிக்கையும் உயரமும் அதிகமே தவிர, ஏறி வருவதில் ஒன்றும் சிரமம் இல்லை. இந்த மலை யாரும் இந்த மாதிரி நாளில் கூட இது பராமரிக்கப்படாமல் அல்லது எதுவும் பூசைகள் இல்லாமல் இருப்பது சற்று வருத்தமாகத்தான் இருந்தது. இந்த மலையின் மீது மிகப்பெரிய கோட்டை இருந்திருக்கும் போல தெரிகிறது. அந்த கோட்டைச் சுவர்கள் எல்லாம் உடைந்திருக்கிறது. அங்கே நீர்ச்சுனை ஒன்று இருக்கிறது. அதையெல்லாம் இந்த காணொளியில் நீங்கள் பார்த்திருப்பீர்கள். இது நினைத்தால் உடனே போய் பார்த்து விடுகிற மாதிரியான இடம் அல்ல. ஏதேனும் ஒரு சிறப்பான வழிபாடுகள், பூஜைகள் நடக்கிறது என்று கேள்விப்பட்டால் மக்களோடு மக்களாக சென்று பார்க்கலாம். திருவண்ணாமலை மாவட்டம் வானாபுரம் குங்கிலி நத்தம் அருகிலே இந்த பழையனூர் மலை அமைந்திருக்கிறது. இந்த வாய்ப்பு இறைவன் எனக்கு தந்ததற்கு நன்றி. இந்த காணொளி உங்களுக்கு அப்படி இதை போடுவதற்கான வாய்ப்பை தந்ததற்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.